நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு DM542 டிரைவர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மோட்டரோட காயில் சேம் ஒயர், அதாவது ஒரே காயிலோட ஒயர் எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு பீப் சவுண்டில் செட் பண்ணிக்கோங்க. கண்டினியூட்டி செக் பண்ணுறத செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஒயராக டச் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ரெட்டும் பிளாக்கும் டச் பண்ணுறேன், எனக்கு எந்த பீப் சவுண்டும் வரல. அப்புறம் ரெட் அண்ட் க்ரீன் டச் பண்ணுறேன், எந்த பீப் சவுண்டும் வரல. ரெட் அண்ட் ப்ளூ வைக்கிறேன், பீப் சவுண்டு வருது. அப்போ ரெட் அண்ட் ப்ளூ வந்து ஒரு காயில், அதே போல் க்ரீன் அண்டு பிளாக் வந்து இன்னொரு காயில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பிளாக் அண்ட் க்ரீன் ஒரு காயிலும் ரெட் அண்ட் ப்ளூ இன்னொரு காயிலும் இருக்குது. ஸோ நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்களும் அது மாதிரியே உங்களோட இதுக்கு என்னங்கிறத நோட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நான் பண்ணுற அந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட மோட்டரையும் உங்களோட டிரைவரையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு காயில், அதாவது நான் வந்து ரெட்டையும் ப்ளூவையும் வந்து A+A- கொடுக்குறேன். ஓகேவா, நான் ரெட்டை வந்து A+லையும் ப்ளூவை வந்து A- கொடுக்குறேன். அப்புறம் பிளாக்கையும் க்ரீனை வந்து B+லையும் பிளாக்கை B- கொடுக்குறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அந்த ரெட்டையும் ப்ளூவையும் வந்து Bல கொடுத்துட்டு பிளாக்கையும் க்ரீனையும் வந்து Aல கொடுத்து பாருங்க. இப்போ நான் வந்து மோட்டரையும் டிரைவரையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதை வந்து லைட்டாக திருக்கி பார்த்தேன் அப்படின்னா ஈஸியாக திரும்புது. பவர் சப்ளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமபிள் டிசி பவர் சப்ளை இருக்கணும். இல்லாட்டினா ஏதாவது ஒரு 220 வாட்ஸ் ஏசியை டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி 24 வாட்ஸ் 2 ஆம்ப்ஸ், ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா 24 வோல்டேஜ் 2 ஆம்பியர் இருக்கும். ஸோ வந்து அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 நாபையும் ஒரு 2 ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருக்கோங்க. அப்புறம் இதேமாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரோட இன்னொரு பார்ட் எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு +V அப்படின்னு இருக்கும். ஸோ நான் அந்த ரெண்டுலேயும் ரெட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து டிசி கரண்ட், அதனால ரெட்டை வந்து V+லையும் பிளாக்கை வந்து V கிரவுண்ட்லேயும் கொடுக்கணும். இப்போ நான் ரெண்டையும் கொடுத்துட்டு இதில் வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். க்ரீன் கலர் லைட் எரியாமல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் டிரைவரில் ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து இதை லைட்டாக டில்ட் பண்ணி பார்க்குறேன். என்னால் திருப்பவே முடியல. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹார்டாக பண்ணாலும் என்னால் திருப்பவே முடியல. ஸோ அப்படின்னா என்னென்னா, டிரைவர் வந்து காயில் வந்து கரெக்டாக தான் இருக்குது, காயில் வந்து கரண்ட்டு கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி, இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இது 24 வாட் வோல்டேஜில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ப்ரிஃபர்ட் அதான், எனக்கு 20 to 50 வோல்டேஜுக்குள்ளே இருக்கலாம். ஸோ நான் 24 வோல்டேஜ் 2 ஆம்பியரில் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம மோட்டருக்கு ஆம்பியர் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் வந்து SW1, SW2, SW3ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்னோட மோட்டருக்கு வந்து 1.2 ஆம்ப்ஸ் நான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 ஆம்ப்ஸ் ஆன் அந்த ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3 மூணையும் ஆனில் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 ஆம்ப்ஸ் போகும். இதே இது ஸ்விட்ச் 1 ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் 2வையும் 3ஐயும் ஆனில் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து 1.4 ஆம்ப்ஸ் போகும். எனக்கு 1.4 வேண்டாம், 1 போதும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 8 சுவிட்சஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சுவிட்சு, செகண்ட் சுவிட்ச், தேர்ட் சுவிட்ச், இந்த 3 தான் வந்து கரண்ட் எவ்வளோ கொடுக்கணும் மோட்டருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3 as per மை கரண்ட் வேல்யூ வந்து எல்லாமே ஆனில் வைக்கணும். ஸோ ஆன்னா டவுன், ஓகேவா, எனக்கு வந்து ஆன்னா டவுன் ஆரோ போட்டு ஆன்னு போட்டிருக்கு. ஸோ நான் எல்லாத்தையுமே டவுன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3ஐயும் டவுன் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரிஃபர்ட் என்னன்னா 4th ஒன்று இப்போதைக்கு நீங்கள் டவுனில் வச்சுக்கோங்க. அது என்னங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 சுவிட்சஸ் வந்து நம்ம வந்து பல்ஸ் எத்தனை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இங்கே வந்து பல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1.8 டிகிரி அப்படிங்கிறனால ஸோ 1600 வைக்கிறேன். ஒரு ரொட்டேஷனுக்கு 1600. ஸோ மோஸ்ட் ஆஃப் மோட்டார்ஸ் வந்து அதுதான் இருக்கும். ஸோ 1600 அப்படின்னா ஆஃப் ஆன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன் பண்ணியிருப்பேன். ஸோ தட்ஸ் இட். அந்த சுவிட்சஸ் செட்டிங்ஸ் கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா பவர் சப்ளையை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். அப்போ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அப்புறம் வந்து உங்கள் மோட்டரோட காயிலெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட விரலை வச்சு ஃபஸ்ட்டு மாதிரி திருப்ப முடியாது உங்களால். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும். இனிமேல் நம்ம வந்து ஆர்டினோவை வந்து பல்ஸ் கொடுக்க வைக்கணும்.
இப்போ இது வந்து ஜஸ்ட் இப்போ மோட்டருக்கு கரண்ட் போகுது, ஆனால் எந்த ஒரு ரொட்டேஷனும் இருக்காது. இதுக்கு ரொட்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டினோ வச்சு ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பல்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு பல்ஸுக்கும் அது ரொட்டேட் ஆகும். ஓகேவா, அதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். ஸோ ஆர்டினோ ஒயரிங் கனெக்ஷன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நம்ம வந்து கிரவுண்ட் எல்லாத்தையும் காமனாக கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 2 ஒயர் எடுத்துட்டு இதை நான் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு பார்ட்டை மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மைனஸ் பியூஎல் மைனஸ் டிஐஆர் மைனஸ் இஎன்ஏ மைனஸ். ஓகேவா, இந்த 3 மைனஸ்லையும் இப்போ என்கிட்ட வந்து இந்த 3 டெர்மினல் இருக்கு, 3 டெர்மினலையும் நான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்புறம் ஒரு 3 ஃபீமேல் டு ஃபீமேல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதை நம்ம கிரவுண்டில் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி பவர் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க, அப்பப்போ மறந்துடும், பட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து கிரவுண்டில் கொடுக்கணும். ஸோ அது ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல்யூ ப்ளஸ்ஸையும் டிஐஆர் ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணி இதில் வச்சுருவோம். ஓகேவா, நடுவில் இருக்கிறது கிரவுண்டு, அதாவது அந்த பிஎல்யூ மைனஸ் இல்லாட்டினா டிஐஆர் மைனஸ் இல்லாட்டினா இஎன்ஏ மைனஸ், இந்த மைனஸ்லேருந்து எடுத்ததை வந்து கிரவுண்டில் கொடுக்கணும். அப்புறமா இந்த பிஎல்யூ ப்ளஸ் இருக்குது, டிஐஆர் பிளஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இனிமேல் ஆர்டினோ கொடுக்க வேண்டியது, அந்த 3ஐயும் ஆர்டினோல கொடுக்க வேண்டியதான். அதுக்கு ஆர்டினோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிரவுண்டை கரெக்டாக கிரவுண்டில் கொடுத்துருங்க. பியூஎல் பிளஸ் எடுத்து D8ல கொடுங்க. அப்புறம் டிஐஆர் பிளஸ் எடுத்து D3ல கொடுங்க. ஓகேவா, D3ல கொடுத்துட்டு ஸோ ஆர்டினோவை ஃபர்ஸ்ட் என்னோட சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த இனிமே வந்து ஸ்க்ரீன் தெரியும், ஸ்க்ரீனில் வர்ற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம D8ஐயும் D3ஐயும் ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ தட் அதே ஒயரை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த கோடை வந்து பவர் சப்ளை ஆஃபில் வச்சுட்டு கோட் அப்லோட் பண்ணுங்கள். பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு கோட் அப்லோட் பண்ணிங்கன்னா டிரைவரோ இல்லைன்னா மோட்டரோ வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ ஒன்ஸ் கோட் அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் உங்கள் பவர் சப்ளை ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ரொட்டேஷன் போயிட்டு திரும்ப இந்த ரொட்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் கோட் எழுதியிருக்கேன். இந்த இதை நீங்கள் லைவாக ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் உங்களுக்கு டைரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லேபுக்கு வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.